ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம அதாவது ப்ளூ சட்டை மாறன் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும். இவர் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடிக்கடிக்கு நம்ம தளபதி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ சீமான் அவர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதாவது சீமான் அவர்கள் எப்போயுமே நம்ம தளபதி கட்சி பார்த்திங்கன்னா ஏதாவது தாக்கி தான் பேசிகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற எல்லா கட்சிகளுமே பார்த்திங்கன்னா ஒன்று கூடி இப்போ தளபதிக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி இவர் எப்படியாவது அந்த கட்சியிலிருந்து வெளித்தள்ளணும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளும் பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்கு. அதாவது இப்போது ப்ளூ சட்டை மாறன் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க அதை சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவர் அப்பப்போ என்னென்ன பேசியிருக்காரு, அதாவது சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா அப்போ என்ன பேசினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இப்போ பார்த்திங்கன்னா பேடு திரும்ப அந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவாக எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்ரெடி சீமான் அவர்கள் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அவர் ஒரு மணியில் ஒரு மாதிரி சொல்லுவார், இன்னொரு மேலில் பார்த்தீங்கன்னா அதுவே தப்பாகவும் சொல்லுவார். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவரோட டார்கெட் தான். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உண்மை சொல்லப்போனால் தமிழ் இனத்துக்கு அவர் முழுசாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவர் மேலே நிறைய பேர் அவருக்கு ரசிகர்கள் தொண்டர்களாக அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். அதாவது என்ன காரணம் அப்படின்ட்டுன்னா, இவர் ஒரு டைம் முருகன் அப்பாவும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஊர், அதாவது அவரே தாக்கி பேசுகிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி தாக்கி பேசுகிறதுனால ஸோ இப்போ இருக்கிற இளைஞர் எல்லாருமே அவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே நோட் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சில பேர் அப்படியே வெளியாகி நம்ம தமிழக வெற்றி கழக கட்சியில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டார். ஆல்ரெடி தமிழக வெற்றி கழக கட்சியில் இருக்கிற தளபதியுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் தான் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் இந்த மாதிரி பேசுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம தளபதி அவர்கள் கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீமான் அவர்கள் கட்சியில் தொண்டர்கள் இருந்த எல்லாருமே நம்ம தளபதி சைடு வந்துட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இத்தனை வருஷமாக 15 வருஷமாக நம்ம கத்தி பேசிகிட்டு இருந்தோமே, ஆனால் இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு நம்மளால் அவரால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஏக்கம் இருந்தது. அதாவது அவரால் ஜெயிக்கவே முடியல அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அவர் அவ்வளோ முயற்சி பண்ணி அவரால் ஜெயிக்க முடியல. ஆனால் இவர் என்றானா இப்போ கட்சி ஆரம்பித்து இந்த அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ பார்த்தீங்கன்னா இவர் எதுக்கு கட்சியில் வராது, இவர் பார்த்தீங்கன்னா மராட்டியன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதுக்கு தம்பி விஜய் அவர்கள் வந்தாருன்னா கூட நான் சப்போர்ட் பண்ணுவேன், என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே என்னுடைய தம்பி விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படி மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா பரவாயில்ல, நல்லா தானே, அவர் கட்சி ஆரம்பித்து பண்ண நல்லதானே, என் தம்பி நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு மாநாடு அவரோட கொள்கையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தாக்கி பேசிட்டார். அது ஏன் அப்படின்னு தெரில. ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா தம்பி இந்த மாதிரி நிற்காதப்பா, நடுரோட்டில் நிற்காதப்பா, லாரிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார். அதாவது எப்போவுமே ஒருத்தர் சொன்னால் ஒரே மாதிரி இருந்தால் தான் எல்லாத்துக்கும் அவர் மேலே நம்பிக்கை வரும். இவர் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை, அதாவது இப்போது தளபதி அவர் வந்ததுனால ஓகே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சப்போஸ் தளபதி அவர்கள் கட்சிக்கு வராமல் இவர் எலெக்ஷனில் இருந்து ஜெயிச்சிருந்தார்னா இப்போது அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நான் அப்போ ஒரு மாதிரி சொன்னேன், இப்போ ஒரு மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அதே மாதிரி நிறைவேற்றாமல் போயிருந்தால் என்ன பண்ணுறது. இதைத்தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியாகட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த எதிர்கட்சியாகட்டும் எல்லாமே அவர் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு இவர் என்ன மாற்றி பேசுகிறாரு, இவர் எப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வழி நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்ததுனால தான் அவர் மேலே இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிட்டர்ன் திரும்பி தளபதி மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா தளபதினாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அவருக்கு பிடிக்காத ஆளே கிடையாது. அவர் ஒவ்வொரு மாநாட்டிலும் பார்த்தீங்கன்னா அவர் பேசின பேச்சே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அவர் பேசின அந்த பேச்சே தான் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ட்ரெண்டாக போகும். அந்த அளவுக்கு அவரோட ஸ்பீச்செல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பேசியிருந்தார். அது பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியாவில் நல்லாவே வரவேற்பு கிடச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் 2 நாளைக்கு முன்னாடி சீமான் அவர்கள்
தம்பி மரியாதையாக பேசிகிட்டு இருந்தவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாடா போடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதாவது இதுதான் ஒரு தலைவன் வந்து இப்படி தான் பேசுவாங்களா? அதாவது நம்ம தளபதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தாக்கி பேசினார். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் அப்படின்னாரு. அப்போ அதுக்கப்புறம் வாங்க போங்கன்னா ரொம்ப டீசெண்டாக மரியாதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தம்பி அப்படின்னாரு. அப்புறம் இவர் கட்சியிலேருந்து இவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னாரு. அதாவது இவரோட கூட்டணியில் நம்ம தளபதி சேரலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்ததுனால தளபதி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து தாக்கி பேசணுன்றது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க தம்பின்னு பேசுனவர் இப்போ வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோவம், அதாவது 15 வருஷமாக கத்தி இப்போ தான் ஓரளவுக்கு கொண்டு வந்து விட்டோம். திடீர்னு இவர் வந்து 7 மாதத்தில் இது எல்லாமே எப்படி பண்ண முடியும், டக்குன்னு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜெயிக்க விட்டுருவானா அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக உளறிட்டார். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி மேலே வன்மமாக இருக்கார். அதாவது எல்லாமே வாய் பேச்சு மட்டும்தான், மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுட்டு வெளியே வந்து பேசுகிறதெல்லாம் நம்ம சீமான் அவர்கள் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது அவர் பேசும்போது எல்லாமே. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி பேசணும்னா அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இல்லாட்டி அவர் சப்போர்ட் பண்ண கரெக்டாக வந்து அவர் நல்லா சப்போர்ட் பண்ணணும். அப்படி ஒரு தப்பானவராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம அவர்கிட்ட விலகிறதா நல்லது. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆரம்பத்தில் தளபதி வந்து ரசித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சிக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி பற்றி நல்லா பேசிட்டு திடீர்னு கட்சிக்குள் வந்ததுக்கப்புறமா இந்த மாநாட்டில் நடந்ததுக்கப்புறமா தளபதி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவதூறாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதாவது என்னென்னா விஜய் அஜித் அவருக்கு சேர்ந்தால் கூட அந்த கூட்டம் சேரும் அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கூட்டம் சேரும், ஆனால் உங்களை கூட்டம் சேராது அப்படின்னு சொல்லி அந்த இது மூலியமாக உங்களுக்கே தெரியுதில்ல. விஜய் அஜித் இவர்களுக்கெல்லாம் கூட்டம் சேரும், ரஜினி அவரில் கூட்டம் சேரும் அப்படிங்கிறீங்க. ஆனால் உங்களை கூட்டம் சேருமா அப்படிங்கிற வாய்ப்பே இல்லை. அது வந்து உங்கள் வாயால் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுக்கான தொண்டர்கள் என்றைக்கு வந்து உங்கள்கிட்ட போக மாட்டாங்க, உங்கள் மேலே எப்பவுமே நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறதே கிடையாது. இந்த ஒரு மேடையில் ஒரு மாதிரி பேசும், அந்த ஒரு மேடையில் அங்கே ஒரு மாதிரி பேசும். இப்படி இருக்கிறனாலேயே உங்கள் தொண்டர்னாலேயே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியல. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருந்து கரெக்டாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கான கூட்டம், உங்களுக்கான ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றி பேசுகிறனால தளபதி மேலே கோவத்தை இருக்கிறனால அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறேன்னு கோவத்தில் என்னமோ பேசிடுறீங்க. ஒரு இடத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக காத்துட்டு இருக்கிறேன், நான் என்னாலே ஜெயிக்க முடியல, நீ வந்து 7 மாதத்தில் வந்து ஜெயிச்சு உன்னை முதலமைச்சராக விட்டுருனா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது மூலிமா உங்களுக்கு பயம் வந்துச்சு, நல்லாவே தெரியுது. அது ஒத்துக்கிட்டா ஓகே. ஆனால் உங்களால் ஒத்துக்க முடியாது, கேட்டால் நான் தான் பெரிய கட்சி அப்படிங்கிறீங்க. அதாவது என்ன அப்படின்னா அவர் நம்ம தளபதி விஜய் அவர் வந்து டிஎம்கே தான் என்னுடைய எதிரி, அதுக்கு தான் இப்போ போட்டி அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு என்ன அதில் என்ன உங்களுக்கு கோவம்னா நம்மளை வந்து ஒருத்தரை ஒரு ப்ரூட்டாக கூட மதிக்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டில் வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தளபதி அவர்களையும் கட்சியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து அவதூறாக பேசிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் 15 வருஷமாக நான் கட்சி நடந்துட்டு இருக்கிறேன், நான் எங்கே போனேன் அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் செட்டில் வந்துருச்சு. ஆமாம், இப்போ தளபதி அவர்கள் வந்து இப்போ எந்த கட்சி நடந்துட்டு இருக்குது, ஆளுங்கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டுருக்கு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து அந்த கொள்கையில் அவர் சொன்ன மாதிரி எந்த இதுவும் கரெக்டாக பண்ணாதனால நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி எதிர்த்து அவர் நிற்கிறாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 15 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னுமே கத்திட்டு தான் இருக்கிறீங்களே தவிர அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிட்டு தான் இருக்கிறீங்களே தவிர இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது. சப்போஸ் நீ கட்சி ஆரம்பித்து நீங்கள் வந்து இது வரைக்கும் என்ன பண்ணீங்க, அதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா, இல்லை பண்ணிக்கிறீங்களான்னு ஏதோ ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் தளபதி அவர்களையும் அந்த கட்சியை பற்றியும் தொண்டர்கள் பற்றியும் ரசிகர்கள் பற்றியும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறது. தளபதி ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை அப்படி இப்படின்னு என்னமோ பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்னதான் ஒன்று கத்திட்டு இருந்தாலுமே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பேசத்தான் முடியுமே தவிர களத்தில் இறங்கி தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக பேசுகிறது கிடையாது, எதுவும் பண்ணுறது கிடையாது. அவர் பாட்டுக்கு வராரு, அவர் வேலையை பார்க்குறாரு, அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு போகிறாரு. உங்களை பற்றி அவர் பேசுகிறதே கிடையாது, உங்களை வந்து ஒரு இதாகவே கிடையாது, நினைக்கவே கிடையாது. ஆனால் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பேசுகிற நம்மளும் இன்னும் பெரிய ஆள் ஆகிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பப்ளிசிட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து பேசிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ பேசுங்க, நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமே பேசிக்கோங்க. ஆனால் இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புளு சட்டை மாறின அவர்கள் வந்து உங்களுக்கு சொல்லிட்டாரு. உங்கள் மேலே வந்து ஒரு நாளைக்கு கூட தாவகா கட்சியை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. அவரை பற்றி பேசினது உங்களுக்கு தூக்கமே வரும் போல் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறின அவர்கள் வந்து இப்போ வந்து தளபதி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி அவர்கள் வந்து எவ்வளோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ சட்டை மாறலும் அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தளபதி அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ பார்க்காதவங்க அந்த எக்ஸ்ட்ரா போய் பாருங்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வீடியோ போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். நம்ம சீமான் அவர்கள் எப்படிலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.